ஓம் நம சிவாய. சிவாய திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் நிலம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல்மணி மன்னா உன் செப்படி செவ்வு திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்மல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படை போர் புக்கு முழுங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சதசரநாம தத்துல்யம் ராமநாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சதசரநாம தத்துல்யம் ராமநாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாமவராணனே. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம நவமி திருவிழாவில் இன்று நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் மாதா சீதாதேவிக்கும் நடைபெற்ற திருமணத்தை பத்தி இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ண போறோம். இன்று நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு சீதாதேவியின் திருமணம். அது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சீதாதேவிக்கு சுயம்பரம் ஜனக மகாராஜா அறிவிச்சாரு. சாதாரணமா சுயம்பரம் அப்படின்னாலே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, 2 விதமான சுயம்பர விதிகள் உண்டு. அதாவது ஒண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, மணப்பெண் கையில மாலையை கொடுப்பாங்க. அந்த மணப்பெண் மாலையை எடுத்துட்டு வரும்போது யாரெல்லாம் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய திறமைகள் என்ன, தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்சி புரியக்கூடிய நாடுகள் என்ன, இது மாதிரி எடுத்து சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நான் வில்வித்தையில ரொம்ப சிறந்தவன், இது மாதிரி கதாயுதத்தால என்னால இத்தனை பேரோட ஒரே நேரத்துல போர் பண்ணி என்னால ஜெயிக்க முடியும், நான் இந்த தேசத்துக்கு அரசனா இருக்கிறேன், எனக்கு கீழே இவ்வளவு நாடுகள் இருக்கு, இது எல்லாம் சேர்ந்தது எங்களுடைய நாடு, எங்களுடைய வம்சாவளியினர் இவங்கெல்லாம் எங்க முன்னோர்கள், நாங்க இப்படி எல்லாம் அரசாட்சி பண்ணியிருக்கிறோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்களினுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தருமே சொல்லுவாங்க. அதுல மணப்பெண்ணுக்கு யாரை பிடித்து இருக்குதோ அவர் கழுத்துல மணப்பெண் மாலையை போட்டாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதாக அர்த்தம். இப்படிதான் சுயம்பரம்ங்கிறது நடக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்க, இப்ப இது ஒரு ப்ராசஸ்ல இது முடிஞ்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு அடுத்தது இரு வீட்டாரும் பேசி இது பண்ணி நல்ல நாள் பார்த்து திருமண வைபவம்லாம் சிறப்பா நடக்கும். இது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு விதிமுறை என்ன அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு போட்டி ஒண்ணு வைப்பாங்க. இது மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா, இந்த வில்ல வச்சு இப்படி ஒரு போட்டி, கதாயுதத்தை வச்சு போட்டி, இது மாதிரி ஏதாவது போட்டிகள் ஒண்ணு வைப்பாங்க. அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கறது வழக்கம். இப்போ இதுல இன்னொரு கேள்வி வரும். ஏங்க, இப்ப இதே போட்டியில ஒரு 2-3 பேருக்கு மேல ஜெயிச்சுட்டாங்க, ஒரு 4 பேர் ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரு 15 பேர் கலந்துக்கிறாங்க. அந்த 15 பேர்ல 4 பேர் ஒரே போட்டியில 4 பேர் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா, அந்த 4 பேருக்குள்ள வேற ஏதாவது ஒரு போட்டி வைப்பாங்க. அதுல யாரு வெற்றி பெறாரோ அவருக்கு அந்த பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கறது இப்படி ஒரு வழக்கமாக இருக்கு சுயம்பர விதியில. இப்ப சீதாதேவியினுடைய சுயம்பரமானது எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, சிவதனுசு. இந்த சிவதனுச ரொம்ப தூக்க முடியாம, அதாவது பாத்தீங்கன்னா அதை இதுல வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சக்கரம்லாம் வச்சு தள்ளிட்டு வராங்க. தள்ளிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னாக்கா 60,000 பேருக்கு மேல சேர்ந்து தள்ளிட்டு அந்த சுயம்பரம் நடக்கக்கூடிய இடத்துல அந்த வில்ல வச்சுட்டாங்க.
வில்ல வச்ச உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாக்குறாங்க. ஏன்னா அந்த வில் வந்து ஒரு துணி போட்டு போத்தி இருக்கு. அது உள்ள என்ன இருக்குங்கிறது தெரியாது. எல்லாருக்கும் தெரியுது ஏதோ ஒரு போட்டி, அதுக்காக தான் இது இப்படி ஏதோ ஒரு பெரிய ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜனக மகாராஜா பேச ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம். அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் திருமணத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பல தேசத்துல இருக்கக்கூடிய அரசர்களுக்கும் இளவரசர்களுக்கும் இந்த சுயம்பரத்தை பத்தி தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவங்க எல்லாருமே வந்து யார் யாருக்கெல்லாம் விருப்பம் உள்ளதோ அவங்க எல்லாருமே வந்து அந்த திருமண வைபவ சுயம்பர வைபவத்துல கலந்துக்கிட்டாங்க. இதுல என்னன்னா, போட்டியில ஜெயிக்கிறவங்க சீதாதேவியை திருமணம் செஞ்சுக்கலாம், இதுதான் ரூல்ஸ். இப்ப என்னன்னா, போட்டி ஆரம்பிக்க போற நேரம். அப்ப வந்து ஜனக மகாராஜா சொல்றாரு, அந்த துணியை எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் அந்த துணியை எடுத்த உடனே ஒரு வில் ஒண்ணு இருக்கு. பார்த்தாலே உழவு பெரிய வில்லு. இப்படி ஒரு வில்லா அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சு பாக்குறான், இது என்ன வில்லா இல்ல வேற ஏதாவதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜனக மகாராஜா சொல்றாரு, என்னுடைய மகளினுடைய திருமண சுயம்பரத்தை ஏற்று நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க, அதுக்கு உங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இப்ப வந்து சுயம்பர விதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த வில் சிவபெருமானால உருவாக்கப்பட்ட வில். இந்த வில்ல சிவபெருமான் போரில் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த வில்லானது ரொம்பவும் மகத்துவம் வாய்ந்தது. சிவபெருமான் அவருடைய வில்ல தேவர்கள்ட்ட கொடுக்க, தேவர்கள் என்னுடைய முன்னோர்கள்ட்ட கொடுக்க, என்னுடைய முன்னோர்கள் அதை வந்து சிவபெருமானாகவே பாவித்து நித்தியப்படி அதுக்கு பூஜை கைங்கரியம் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அது என்னுடைய முன்னோர்கள் வழியில இப்ப நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப என்னுடைய குருவாக நான் ஏற்றுக்கொண்ட பரசுராமர் மகரிஷி சொன்னது என்னன்னா, இந்த வில்லுல யார் வந்து நானை ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார். அது போல இப்ப இந்த வில்லானது இங்க இருக்கு. இந்த வில்லுல நானை ஏற்றணும், நானை ஏற்றி யார் வந்து சாதிச்சு காட்டுறாங்களோ அவர்களுக்கு சீதாதேவியை நான் திருமணம் பண்ணி கொடுக்க போறேன். இதுதான் இந்த சுயம்பரத்தினுடைய போட்டி. இதுல வந்து எல்லாருமே பங்கு கொள்ளலாம். இதுல எந்த விதமான இதுவும் கிடையாது, நிபந்தனைகளும் எதுவும் கிடையாது. இது ஒண்ணுதான், கலந்துக்கிறவங்க இந்த வில்ல வந்து அதுல நானை ஏத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் வந்து இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, சிவபெருமான் கையில வச்சிருந்த வில். அதுல அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறாரு, என்னன்னா இது சிவபெருமான் கையில வச்சிருந்த வில்லு, அதனால இத சாதாரணமாலாம் தூக்க முடியாது. இதுவரையிலுமே நானே இந்த வில்ல தூக்குனது கிடையாது, எங்க முன்னோர்களும் யாரும் தூக்குனது கிடையாது. ரொம்ப அதாவது என்னன்னா, யார் ஒருத்தர் வந்து தெய்வாம்சம் பொருந்தியவரோ அவர் ஒருத்தராலதான் இந்த வில்ல தூக்கவும் முடியும், அவரால்தான் வில்லுல வந்து நான் ஏத்தவும் முடியும் அப்படின்னு சொல்லி ஜனக மகாராஜா இத சொல்லிடுறார். இத சொல்லி முடிச்ச உடனே வந்தவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பேரதிர்ச்சி. என்னன்னா, அந்த வில்ல பார்த்தாலே, வில்லு அவ்வளவு பெரிய வில்லு, ஒரு கையால தூக்க முடியாத அளவுக்கான இது உருவம் கொண்ட வில்லு அந்த வில்லு. இந்த வில்ல தூக்குறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. எப்படி இந்த வில்ல தூக்கி அதுல நான் ஏத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னாக்கா, இப்ப இந்த போட்டியில கலந்துக்கும் போது சப்போஸ் நம்ம இந்த போட்டியில தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாக்கா சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க வந்திருந்த போட்டிக்கு கலந்துக்க வந்திருந்தவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு ஆட்கள் கிடையாது. மிகப்பெரிய அரசர்களும் அரசர்களினுடைய புதல்வர்களான இளவரசர்களும் தான் அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. வேற யாரும் அமைச்சர்கள்லாம் கூட அனுமதி இல்லை. ஒண்ணு மகாராஜா, இல்ல மகாராஜாவுக்கு நான் புள்ள, நான் தான் அடுத்த மகாராஜா, இந்த தகுதியில இருக்கிறவங்க தான் கலந்துக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சுத்திலும் அத்தனை நாட்டு மக்கள், அத்தனை நாட்டு ராஜா இளவரசர்கள் இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் போய் அந்த வில்ல தூக்குறேன்னு சொல்லி முயற்சி பண்றேன், வில்ல என்னால தூக்க முடியல அப்படின்னாக்கா அது அந்த இடத்துல எனக்கு அவமானமாகிறது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நான் எந்த நாட்டை சேர்ந்தவனோ அந்த நாட்டினுடைய வீரமானது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கலங்கப்படும்.
இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தன் போயிருக்கான்னா, இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தன் வந்தா அவனால வில்ல தூக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் பேசுவாங்க இல்லையா? இந்த பயம் வேற அந்த சுயம்பரத்துல கலந்துகிட்டவங்களுக்கு தான். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஒருத்தரும் அப்படியே ஜனக மகாராஜா இதை சொல்லி முடிச்ச உடனேவே யார் முகத்திலயும் ஆடல, ஒரு சந்தோஷம் இல்லை. எல்லாம் வந்து ரொம்ப கைய பிசைஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா, யார் முதல்ல போறது அது வேற ஒரு பிரச்சனை. ஏன்னா இதுல யார் ஃபர்ஸ்ட் போறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. போய் அது வந்து சரியா வரலைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆகப்பட்டது இப்படி நடந்துட்டு இருக்க. அதுலயும் ஒருத்தர் என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா நான் பாத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாரு. போயிட்டு ஏன்னா ஜனகர் அப்பயே சொன்னாரு, அப்பயாவது யோசிச்சிருக்கணும். அத ஒரு இது இல்லை. ஜனகர் உடனே சுயம்பரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ன உடனே கொஞ்ச நேரம் இந்த எல்லாரும் ஒருத்தரும் யோசிச்சுட்டு இருந்தாங்களா. அதுல ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம வந்து இந்த வில்ல வந்து எடுத்துடலாம் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் வந்து தூக்க போறார். தூக்க பார்த்தா அந்த வில்லானப்பட்டது இவருடைய கைக்கே அடங்கல. அந்த வில்லு அவ்வளவு பெரிய வில்லு. அதாவது உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கோவில் தூண் இருக்கு இல்லையா? ஒரு கோவில்ல ஒரு தூண் இருக்கும். அந்த தூணை நம்மால ஒரு கையால பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. அப்ப அது எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த அளவுக்கு உள்ள ஒரு தூண் அளவுக்கு உள்ள ஒரு வில் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு உருவத்துல இருக்கும்போது கைக்கே எட்டல. அவரும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பாக்குறாரு, முடியலன்னு ஒண்ணு அப்படியே சோகமா வந்து இந்த போட்டியில என்னால வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முகத்தை தொங்க போட்டு வந்து உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தரும் யோசிச்சு பாக்குறாங்க. இவராலேயும் முடியல. ஏன்னா இப்ப இவர் அசிங்கப்படும் போது அங்க இருக்கிறவங்க யாருமே சிரிக்கல. என்ன ஒரு பிரச்சனைனா, இப்ப உதாரணத்துக்கு வேற ஒருத்தர் அசிங்கப்படும் போது நான் சிரிச்சேன்னு வச்சுங்களேன், உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னால முடியல நீ வந்து தூக்கு பார்ப்போம் அப்படின்ட்டாங்கன்னா என்ன ஆகும்? அது இன்னும் ஒரு பிரச்சனை ஆயிடும். அதனால யாருமே அங்க ஒன்னும் சிரிச்சு கிண்டல் கேலிக்கெல்லாம் வேலை இல்லை. எல்லாரும் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்னன்னா எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, அதனால வந்து நான் இந்த போட்டியில இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வந்ததுனால என்னால இந்த போட்டியில வந்து கலந்துக்க முடியாது அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த மிதிலையினுடைய அழகை பார்த்ததுல இருந்து நான் இந்த மிதிலையினுடைய சொந்த பையன் மாதிரி, அதாவது இந்த மிதிலை தேசத்துல பிறந்தவன் மாதிரி ஃபீல் பண்றேன். அப்படின்னா சீதை வந்து எனக்கு தங்கச்சி முறையா வருது, அதனால எனக்கு சீதாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படியே ஒருத்தரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்படி ஒரு விதமா சொல்லிட்டு போக கடைசியில யாருமே வில்ல தூக்குறதுக்கு முன் வரல. இது பார்க்கும்போது ஜனக மகாராஜாவுக்கும் சரி, அந்த மிதிலை வாழ் மக்களுக்கும் அரச குடும்பத்துக்கும் ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு விஷயம் ஜனகர் வந்து சொல்றாரு, என்னன்னா இன்னும் இத்தனை ராஜகுமாரர்கள் அரசர்கள் இப்படி எல்லாம் வந்துமே என் பொண்ணுக்கு திருமணம் ஆகலையே, என் பொண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஓப்பனா சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லும்போது அப்பதான் விஸ்வாமித்ர மகரிஷி வந்து ராமபிரான பாக்குறாரு. பார்த்த உடனே சொல்றாரு, ராமா, நான் உன்னை உங்க அப்பாட்ட இருந்து கூட்டிட்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இது மாதிரி வந்து தாடகையினுடைய சம்ஹாரத்துக்காகன்னு. அது வந்து ஒரு சின்ன ஒரு துருப்பு சீட்டு மாதிரிதான். ஆனா உண்மையான காரணம் இதுதான். இந்த சிவதனுஷ நீ வந்து தூக்கி நான் ஏத்தி தான் ஆகணும், சீதாவை நீ திருமணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இவர் வந்து விஸ்வாமித்ர மகரிஷி வந்து ராமச்சந்திரமூர்த்திட்ட சொன்ன உடனே சரி அப்படின்னு ராமருக்கு ரெண்டு விஷயம் உள்ளுக்குள்ள வந்து என்ன அப்படின்னாக்கா, குருநாதர் சொன்னது ஒரு சந்தோஷம், இவருக்கு ஏற்கனவே சீதா மேல ஒரு அபிப்பிராயம் இருந்தது, அப்போ இவருக்கு ஒரு சந்தோஷம். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, சிவதனுஷ போய் தூக்குறதா அப்படிங்கிறது ஒரு இது. சரின்னு சொல்லிட்டு இருந்தாலும் குருநாதர் சொல்றாரு இல்லையா, சரி அதனால ஒன்றும் மறுபேச்சே அங்க பேசுறதுக்கு வேலையே இல்லை. அதனால வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட உடனே விஸ்வாமித்திரர் வந்து எந்திரிச்சு வந்து பேசுறாரு, என்னன்னா, ஜனகரே, நான் வந்து என்னுடைய சீடன் ராமனை இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு அனுமதி வேண்டுறவங்க கிட்ட என்னுடைய சீடன் வந்து இந்த வில்ல தூக்கி நாணயத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே
ஜனகர் ஒரு செகண்ட் அப்படியே யோசிக்கிறாரு. ஏன்னா இது யாருங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சொல்றாரு, இவங்க வந்து அயோத்தியில வந்து இளவரசர், அதனால இவங்களுக்கு இந்த சுயம்பரத்துல கலந்து கொள்வதற்கான முழு தகுதியும் இருக்கு. நீங்க உங்களுக்கு அழைப்பு கொடுக்கலனாலும் இவங்க வந்து கலந்துக்கிறதுக்கு தகுதி உடையவர்கள், ஏன்னா அரசகுமாரர்கள். அதனால நீங்க இப்ப அனுமதி கொடுத்தீங்கன்னா இவர் ராமனை வந்து நான் கலந்துக்க சொல்றேன் இந்த போட்டியிலன்னு உடனே ஜனக மகாராஜாவும் சரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது நடக்கும் பொழுதே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சீதாதேவிக்கு ஒரு சந்தோஷம். அப்பா ரைட்டு, நம்ம மனசுல நினைச்ச வந்து ஒரு ஆண்மகனே இன்னைக்கு இந்த போட்டியில கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலயும் இன்னொரு வருத்தமும் சேர்ந்து கூடவே இருக்கு. என்னன்னா, ராமர் வந்து இந்த வில்ல தூக்குவாரா, இந்த வில்லுல வந்து நான் ஏத்த முடியுமா அப்படிங்கிறது சீதா மனசுல ஓடிக்கிட்டே இருக்குது. ராமச்சந்திரமூர்த்தி வில்ல தூக்குறதுக்கு அவருடைய அரியணையில இருந்து எந்திரிச்சு வெளில வர, வெளில வந்த உடனே அவருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஏன்னா சிவதனுசு இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் இது. அப்ப சீதா தேவியும் சிவபெருமான்கிட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்றாங்க. நான் வந்து இவரை வந்து மனசால என்னுடைய கணவரா நான் நினைச்சிட்டேன். அதனால சிவபெருமானே தயவு பண்ணி உங்க தனுசை தூக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பிராப்தத்தை இவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவி வேண்ட, அந்த பக்கம் அப்படியே ராமச்சந்திரமூர்த்தி இதேதான் வந்து வேண்டாரு. என்னன்னா, எனக்கு வந்து சீதாதேவிய பிடிச்சிருக்கு, இந்த வில்ல தூக்கக்கூடிய ஒரு அனுமதியை ஈசன் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வில்ல வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வில்ல வந்து பூஜை பண்ணிட்டு வில்லு கிட்ட போறாரு. வில்லு கிட்ட போய் அப்பதான் சீதாவும் ராமரும் வந்து பாத்துக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர், என்ன நடக்க போகுதுங்கிறது எல்லாருமே ஆவலா பாக்குறாங்க. ஏன்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த வில்லு கிட்ட வந்ததே, அவரும் கடைசியில முடியாம போயிட்டாரு. பாக்கி யாருமே வில்லு கிட்டேயே வரல, போட்டியிலேயே யாரும் கலந்துக்கல. இப்ப ரெண்டாவது ஆளா ராமச்சந்திரமூர்த்தி தான் அந்த போட்டியில கலந்துக்கிறாரு. என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு தெரியல. இப்ப இவருக்கும் முடியலன்னா அதோட சுயம்பரமே நின்னு போனதா அர்த்தம். ஏன்னா யாருமே இல்ல போட்டியில கலந்துக்க. இப்ப என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு அத்தனை பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இங்க இருக்கிற அரசர்கள் மற்றும் இளவரசர்களுக்கு எல்லாம் ஒரு இது, எங்க சப்போஸ் இவன் இந்த வில்ல தூக்கிட்டான்னா நம்ம மேல இருக்க மரியாதை எல்லாம் போச்சு. ஏன்னா அயோத்தியில இருந்து ஒருத்தன் வந்து வில்ல தூக்கிட்டான் அப்படின்னாக்கா அப்ப நம்ம எல்லாம் அரசரா இருந்து என்ன பிரயோஜனம், இளவரசரா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதுல இவங்களுக்கு எல்லாம் ஒரு இது, எப்பா இவன் வில்ல தூக்கக்கூடாது தூக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு ஆசை. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, ராமச்சந்திரமூர்த்தி அழகா வந்து ஈசனை பிரார்த்தனை பண்றார். பிரார்த்தனை பண்ணிட்டு அழகா அந்த வில்லுல அப்படி கைய வைக்கிறார். கைய வச்ச உடனே வில்லு வந்து அவருக்கு கைக்கு அடக்கமா வருது. வில்ல தூக்கிறார். வில்ல தூக்குனதுதான் அப்படியே அங்க இருக்கிற மொத்த சுயம்பரத்துல இருக்கிற மக்களும் அதுக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். பல பேருக்கு இந்த அரசர்கள் போட்டிக்கு கலந்துகிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், எப்படா இவன் தூக்கிட்டானே, ஐயோ தூக்கிட்டானுங்கிற ஒரு ஃபீலிங்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஒரு சந்தோஷம், அப்பாடா ராமர் தூக்கிட்டாரு ராமர் தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. சீதாதேவிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பா கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி, அவரு அந்த நாளை மட்டும் ஏத்திட்டாருன்னா வேலை முடிஞ்சது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திருமணம் தான். இப்படி இருக்கிற ஒரு நேரத்துல ராமர் வந்து வில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்படி தூக்கி தரையில வைக்கிறார். தரையில வச்சு என்னன்னா, ஒரு நாணை வந்து எடுத்து அந்த வில்ல இப்படி வளைச்சு அதுல வந்து நான் சுத்தணும், நான் ஏத்துறதுங்கிறது அதுதான். அப்படி என்னன்னா, அந்த வந்து வில்ல இப்படி லேசா வளைக்கிற பொழுது அந்த வில்லு வந்து பட்டுன்னு ரெண்டா உடையுது. வில்லு உடைஞ்சதுதான், உடைஞ்சது அப்படியே அந்த மிதிலாபுரியே ஒரு நிலநடுக்கம் வந்த மாதிரி ஆட்டம் ஆடி அப்படி உட்கார்ந்தது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய அந்த சப்தமானது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 திசைகளுக்கும் பரவி கேட்டுச்சான். தேவலோகம் தாண்டி இதனுடைய சப்தம் கேட்டதாக சொல்றாங்க. இப்படி வந்து இருக்க ஒரு செகண்ட் அப்படியே எல்லாரும் திகைச்சு போயிட்டாங்க. என்னடா அது, வில்ல வந்து நான் ஏத்துறது தானே போட்டி, இவர் வந்து வில்லையே உடைச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜனக மகாராஜா கேக்குறாரு, இது மாதிரி எல்லாரும் சைலண்டா இருக்கிறாங்க, ராமரும் சைலண்டா இருக்கிறாரு, ஜனகர் தான் கேட்கிறாரு, இந்த மாதிரி அயோத்தியினுடைய இளவரசரை ஏன் இந்த வில்ல நீங்க உடைச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து ராமர் வந்து பதில் சொல்றாரு, அண்ணா நான் வந்து வில்லுல நீங்க நான் ஏத்தணும்னு சொன்னீங்க, நான் ஏத்துறதுக்காக வில்ல தான் வளைக்க ட்ரை பண்ணேன். அது நான் வில்ல வளைக்கும் பொழுது அந்த வில் வந்து உடைஞ்சிருச்சு, நான் வேணும்னு உடைக்கல. ரெண்டாவது நாங்கெல்லாம் சிவபெருமான வழிபாடு பண்றவங்க, அதனால நாங்க வந்து வில்ல வந்து உடைக்கவே மாட்டோம். இது ஈசனுடைய வில்ல எப்படி நான் எப்படி உடைப்பேன்
அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்ர மகரிஷிட்ட கேக்குறாரு. ஏன்னா அங்க இருக்கிறதுலே அவர் தான் ரொம்ப பிரதானம். அவர்கிட்ட கேக்குறாரு, இப்ப என்ன செய்யறது சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, வில்ல தூக்கிட்டான் ராம. வில்லுல நான் ஏத்த போனது, வில்லு உடைஞ்சதுக்கும் ராமனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால இந்த போட்டியில ராமர் தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கணும். அதனால நீ உன் சுயம்பரத்துல என்ன விதி சொன்னியோ அந்த விதியில ராமர் ஜெயிச்சாச்சு. அதனால உன்னுடைய பொண்ணு சீதாவை ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லவும் உடனே ஜனகரும் ஒத்துக்கிட்டாங்க. ஜனகரும் ஒத்துக்கிட்டு எல்லாருடைய ஜனகருடைய ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருடையும் சம்மதம் கேட்கவும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஜனகரினுடைய ராஜகுரு அவர் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா அறிவிக்கிறார் என்னன்னா, இது மாதிரி நடந்து முடிந்த இந்த மிதிலாபுரியினுடைய சீதாதேவியினுடைய சுயம்பரத்துல அயோத்தியை சேர்ந்த ராமர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறோம். சீதாவை ராமருக்கே திருமணம் பண்ணி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் சம்மதம். இப்ப என்னன்னா 2 வீட்லயும் பேசிட்டு ஒரு நல்ல நாள் நிச்சயம் பண்ணி அதுல திருமண வைபவம் நடக்கும், எல்லாருக்கும் சொல்லி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி அந்த இதை அப்படியே முடிக்கிறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இந்த சீதாவினுடைய திருமணமானது நடைபெற்று, இந்த சுயம்பரமானது நடைபெற்று முடியுது. அதுக்கு அடுத்தது விஸ்வாமித்ர மகரிஷி ஜனகர்கிட்ட சொல்ற, இது மறுநாள் நடக்கக்கூடிய விஷயம். உடனே உன்னுடைய அரசவையிலிருந்து ஒரு தூது வர நேரா பாத்தீங்கன்னா கோசலை நாட்டுக்கு அனுப்பு, தசரதருக்கு செய்தி சொல்லி அவங்க எல்லாரையும் ஃபேமிலியோட கிளம்பி வர சொல்லு. வந்த உடனே இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா திருமணத்தை ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு உடனே இங்க மிதிலாபுரியில கோசலை நாடு அதாவது அயோத்திக்கு தூதுவர் போறாங்க. தூதுவர் போயிட்டு இந்த மாதிரி செய்தியை சொல்றாங்க. என்னன்னா ராமர் சுயம்பரத்துல கலந்துகிட்டது, அதுக்கப்புறமேட்டு அந்த வில்ல பாத்தீங்கன்னா வளைத்தது, அதுக்கப்புறமேட்டு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது, இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இது மாதிரி திருமணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குது, நீங்க வரணும்னு சொல்லி விஸ்வாமித்ர மகரிஷியும் ஜனக மகாராஜாவும் சொல்றாங்க. அப்படின்னு உடனே அங்க இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம். அயோத்தி மக்கள் ஃபுல்லா எல்லாருக்கும் இந்த விஷயம் பரவுது. எல்லாரும் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கிறாங்க. உடனே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்லிட்டு இது தசரத மகாராஜா அயோத்தியில இருந்து கிளம்புறாரு. தன்னுடைய குடும்பங்கள் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா கிளம்புறாரு. கிளம்பி நேரா இது அடைகிறார், மிதிலாபுரியை அடைகிறார். மிதிலாபுரியில தசரத மகாராஜாவுக்கு ராஜ வரவேற்பு கொடுத்து உள்ள அழைச்சிட்டு வராங்க. முதல்ல ஜனகரை பேசுறாரு விஸ்வாமித்ரர், ஜனகர் இவங்கெல்லாம் பேசிட்டு முடிச்சோடனே விஸ்வாமித்திரர்கிட்ட தசரத மகாராஜா சொல்றாரு என்னன்னா, நீங்க என் பையனை அழைச்சிட்டு போனீங்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணவே இல்லை அப்படின்னு. அப்போ விஸ்வாமித்ர மகரிஷி என்ன சொல்றாருன்னா, நான் உன் பையனை அழைச்சிட்டு போனதுக்கான காரணம் இப்பவாது நீ புரிஞ்சுக்கிட்டிய. ஏன்னா ராமனினுடைய பிறப்பு சாதாரணமான ஒரு பிறப்பு இல்லை. பல விஷயங்கள் நடக்கிறதுக்காக ராமனினுடைய அவதாரமானது நிகழ்ந்திருக்கு. அதுல ஒரு இது என்னன்னா, சீதாவை திருமணம் பண்ணணுங்கிறது காலத்தினுடைய கட்டாயம். அதனாலதான் அதுக்கு ஏதாவது ஒரு வழியில அவன் இங்க மிதிலாபுரிக்கு ராமன் வரணும். அப்ப அதுக்கு என்னன்னா, அதுக்கு நான் ஒரு கருவி மாதிரி செயல்பட்டேன். இதுதான் நம்ம செஞ்ச ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்ர மகரிஷி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரையே குருவாக வச்சு வசிஷ்டர் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல நாள் பார்க்குறாங்க. நல்ல நாள் பார்த்து திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜனக மகாராஜாவும் சரி தசரதரும் சரி 2 பேரும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு விஷயம் பேசுறாங்க. என்னன்னா, இப்ப ராமருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பரதன், லட்சுமணன், சத்ருகனன், இப்படி 3 பேர் இருக்காங்க. அப்ப ராமருக்கு சீதா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாக்கா, ஜனக மகாராஜாவினுடைய தம்பிகளுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா குழந்தைகள் இருக்கு. அவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒருத்தருடைய பேர் ஊர்மிளா. அவங்கள லட்சுமணனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கவும், இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா மாண்டவி, சுதகிருத்தி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பரதன், சத்ருகனனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு சம்மதம், உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு ஜனக மகாராஜா
இவரு தசரதர்கிட்ட கேட்கிறாரு. நல்ல விஷயம் தானே, ஏன்னா வந்து ஒரே இடத்துல சம்பந்தம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆச்சு, இவங்களுக்கும் பெண் கிடைச்ச மாதிரி ஆச்சு, இவங்களுக்கும் மாப்பிள்ளை கிடைச்ச மாதிரி ஆச்சு. அதனால சரி ரைட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒத்துக்க. அப்ப இதே இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ராமர், லட்சுமணர், பரதன், சத்ருகன், இங்க வந்து பாத்தீங்கன்னா சீதாதேவி அவங்களுடைய சகோதரிகள் எல்லாருக்கும் சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திருமணமானது நிச்சயிக்கப்படுது. நிச்சயிக்கப்பட்டு ஒரு நல்ல நாள்ல திருமணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தேதி குறிக்கிறாங்க. உடனே வந்து அடுத்த முகூர்த்தத்திலே மேரேஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுப முகூர்த்தத்துல மேரேஜ். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா பண்ணல. ஏன்னா வந்து மிதிலையினுடைய இளவரசி சீதாதேவி, அதே போல கோசலை நாட்டு அயோத்தியினுடைய இளவரசர் ராமர், இவங்க 2 பேருக்கு திருமணம்னா அது சாதாரணமா நடக்குமானா கண்டிப்பா நடக்காது. அங்க இருந்து பல தேசங்கள்ல இருந்தும் ஒரு நாடை கூட விடாம எல்லா நாட்டுக்கும் இது அழைப்பு வந்து முறைப்படி போகுது. இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அழைப்பு வந்து போகுது. இது மாதிரி சீதைக்கும் ராமருக்கு கல்யாணம், அதனால எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லா வந்து 2 பேருமே 2 வீட்டாரும், அதாவது வந்து பாத்தீங்கன்னா கோசலை நாடு தசரத மகாராஜா அவர் சார்புலையும் சரி, இவர் வந்து ஜனகர் வந்து மிதிலை சார்புலையும் சரி, இப்படி 2 வீட்டாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க உங்களுக்கு வேண்டியவங்க எல்லாரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அழைச்சிட்டு திருமணத்துக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது திருமண வைபவம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மிதிலை நகரமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மிதிலாபுரியே வந்து எப்படி சொல்றது பல விதமான அலங்காரங்களோட, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு திருமணம் ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா எப்படி இருக்குன்னா திருமணம் பண்ணக்கூடிய அவர்களினுடைய வீடு, மணமக்கள் வீடு, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கக்கூடிய இடம், அந்த இடம் எதுவோ இதுதான் அலங்கரிக்கப்படும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மிதிலாபுரியே டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி இருக்குது. இது எப்படி என்ன ஏதுங்கன்னு அங்க வந்தவங்களுக்கு எது திருமண வீடுன்னே தெரியல, எங்க திருமணம் நடக்குதுன்னே தெரியலையா. அப்ப எந்த அளவுக்கு அலங்காரமானது அந்த மிதிலாபுரி ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபுல்லா அவ்வளவு வண்ணமயமான அலங்காரங்களோட இந்த மிதிலை காட்சி அளிக்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திருமணத்துக்கு ஒரு மண்டபம் ஒண்ணு அமைச்சு அந்த மண்டபத்துல திருமண சடங்குகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நடக்குது. இது எல்லாத்தையும் முன்னிருந்து பண்றது யாருன்னா தசரதனுடைய குலகுருவாக விளங்கக்கூடிய வசிஷ்ட முனிவர். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னிருந்து இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது பண்ணி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா முனிவர்கள்லாம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் தேவர்கள்லாம் ஆசீர்வாதம், இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லா இதுவா இருக்கு. எங்கேயும் பார்த்தாலும் வேத மந்திரங்கள், இப்படி வந்து பாத்தீங்கன்னா நாட்டியங்கள், இசை கச்சேரிகள், இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லா திருவிழா கோலம் பூண்டு இருக்க அந்த நேரத்துல ஜனக மகாராஜாவானவர் சீதாதேவியினுடைய கையை பிடிச்சி ராமருடைய கையில வந்து கொடுத்து கன்னிகா தானம் செஞ்சு வைக்கிறார். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மாங்கல்ய தாரணம் ஆகுது. அதுக்கப்புறம் திருமண சடங்குகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முடியுது. இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா லட்சுமணருக்கும் ஊர்மிளாவுக்கும், அதே மாதிரி மாண்டவிக்கும் பரதனுக்கும் ஸ்ருதகீர்த்திக்கும் சத்ருகனனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே நடக்குது திருமணம். இந்த திருமணம் முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மணமக்கள் எல்லாருமே வந்து இரு வீட்டாரினுடைய அவங்க பெற்றோர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கு அடுத்தது முனிவர்கள், தேவர்கள், ரிஷிகள், இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு சில நாட்கள் அங்க தங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை. அங்கிருந்து தங்கி இருந்துட்டு அதுக்கு அடுத்தது கிளம்பி வரும் பொழுது, அதாவது மிதிலையிலிருந்து சீதாதேவி அவங்க சகோதரிகள் எல்லாம் வந்து அவங்க புகுந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரம் வந்து உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும். இது நம்ம திருமண வைபவத்துல பார்ப்போம். எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மனசு வருத்தப்பட்டுட்டு சங்கடப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கும். ஆனா அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா வேறு ஒரு சங்கடமானது வந்தது. என்னன்னா பகவான் பரசுராமர் அந்த இடத்துக்கு வராரு. அவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா தசரதருக்கும் சரி ஜனகருக்கும் சரி கைகாலெல்லாம் நடுக்க வர மாதிரி ஆயிடுச்சு. இவர் ஏன் இந்த இடத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலதான் வந்து பிரச்சனையானது ஆரம்பிக்குது. என்னன்னா அவர் வந்த நாளைக்கும் வந்து கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, என்னுடைய குருநாதரான சிவபெருமானினுடைய தனுசை சேதப்படுத்தியது யார்?
எப்படி அதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனகரை பார்த்து கேட்கிறாரு. ஜனகருக்கு அதோட சரி, மொத்த சப்த நாடியும் அடங்கி போயிடுச்சு. இது மாதிரி சொல்றாரு, இல்ல என் பொண்ணுக்கு சுயம்பரம் வச்சேன், நான் தான் சுயம்பரம் வைக்க சொன்னேன். யாரு வந்து வில்லுல நாணயம் ஏத்துறானோ அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு நான் தான் சொன்னேன். ஆனா அந்த வில்ல நான் உடைக்க சொல்லலையே, யாரு வில்ல உடைச்சா அப்படின்றது. உடனே சொல்றாரு, இல்ல அது தெரியாம வந்து இது மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு ஜனகரை சொல்ல, இல்ல வில்ல இப்படி உடைக்கலாம், அது சிவபெருமான் பூஜை, சிவபெருமான் கையில வச்சிருந்த வில்லு, நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், அது அதை உடைக்கிறதுக்கு யாருக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற பொழுது அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ராமர் வராரு. ராமர் வந்து முதல் முறையாக பரசுராமர் பார்த்துட்டு முதல்ல வந்து அவர்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் பேசவே ஆரம்பிக்கிறார். நான் வந்து அயோத்தியை சேர்ந்த இளவரசன், என் பேர் ராமன், நான் தான் வந்து இந்த வில்ல வந்து போட்டியில ஜெயிச்சேன். ஆனா இந்த வில்ல வந்து உடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு துளியும் நான் வந்து அந்த வில்ல அது மாதிரி உடைக்கணும், கலங்கப்படுத்தணும், சேதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. ஆனா என்ன அப்படின்னாக்கா, நான் அந்த வில்ல தூக்குனேன், அதுல நான் ஏத்துறதுக்காக போனேன். அப்ப வில்ல கொஞ்சம் பிடிச்சி இழுக்கும் போது அந்த வில்லு தெரியாம உடைஞ்சிருச்சு. இதுல எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி, வில்லு உடைஞ்சதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ராமர் சொல்ல, உடனே பரசுராமருக்கு பயங்கரமான கோவம். நீ வில்ல உடைச்சிட்டு அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என்கிட்டயே வேற சொல்றியா? அப்போ உனக்கு இவ்வளவு ஒரு இதுவா? சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணு, என் கூட சண்டைக்கு வா. நீ என் கூட சண்டைக்கு வந்து என்ன சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு நீ உன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தி காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னவும், உடனே தசரத மகாராஜா வந்து சொல்றாரு, ஆஹ் இது மாதிரி பரசுராமரே, நீங்களும் என்னுடைய பையன் ராமனும் வந்து ஒன்னா, அவன் வந்து ஏதும் அறியாத பச்சிலம் பாலகன், நீங்க வந்து அப்படி கிடையாது. நீங்க ஒரு மிகப்பெரிய முனிவர், சிவபெருமான இடத்திலே பாடம் படிச்சவர். உங்களை எதிர்த்து ராமனால சண்டை போட முடியுமா? உங்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமை தான் அவன்கிட்ட இருக்கா? அவனை போய் நீங்க வந்து சண்டைக்கு கூப்பிடுறீங்களே, இந்த உலகத்துல உங்களை யாரால ஜெயிக்க முடியும்? உங்களை ஜெயிக்கணும்னா ஒரே ஒருத்தர் சிவபெருமானால தான் ஜெயிக்க முடியும். நீங்க போய் வந்து ராமனை சண்டைக்கு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ வந்து ராமர் வந்து என்ன சொல்றாருன்னா, பரசுராமர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு பேசுற நீனு, அவன் வில்ல உடைக்கும் போது செவனேன்னு தானே இருந்த, என்னுடைய குருநாதரினுடைய பிரசாதமாச்சு இது, இதை போய் ஒருத்தன் உடைச்சிருக்கான், அதை நான் பார்த்துட்டு சும்மா இருந்தேன்னா அப்ப நான் வந்து குருவா இருக்கிறது, என்னுடைய குருவை நான் வந்து அவமதிக்கிறதா ஆயிடாதா? அதனால இதுக்கு தக்கபடி தண்டனை அவனுக்கு நான் கொடுத்தே ஆகணும். இதுல வந்து யார் எது சொன்னாலும் நான் வந்து மாறுபடுறதுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் வந்து பரசுராமர் சொல்றாரு. அப்போ உடனே வந்து ராமர் வந்து சொல்றாருன்னா, நான் இப்பதான் வந்து திருமணம் பண்ணிருக்கேன், நான் திருமணம் பண்ணிட்டு இங்க இருந்து போக வேண்டிய நேரம். இப்போ வந்து நீங்க மணமக்களான எங்களை நீங்க ஆசீர்வாதம் தான் பண்ணணும், சண்டைக்கு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ உடனே என்ன சொல்றாரு, நீ பயப்படுற ராமா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நான் பயப்படலாம் இல்ல, நான் வந்து உங்களை வந்து மதிக்கிறேன், உங்கள்கிட்ட சண்டை போடணுங்கிறதுக்கான எந்த தேவையும் என்கிட்ட இல்லை. ரெண்டாவது, நான் வந்து தவறு பண்ணி இருந்தாதான் நான் வந்து வருத்தப்படணும், நான் தவறே பண்ணல. ஏன்னா உங்களுக்கு சிவபெருமான் எப்படி குருவோ அதே போலதான் எங்களுக்கும், நாங்களும் சிவபெருமானை வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பண்றவங்க தான். அதனால நாங்க வந்து என்னைக்குமே வந்து சிவதனுசை வந்து அவமானப்படுத்தணுமோ கலங்கப்படுத்தணுமோங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஆனா உண்மையிலேயே நடந்தது வந்து என்னன்னா, நான் அந்த வில்லுல நான் ஏத்த முயற்சி பண்ண அந்த வில் உடைஞ்சிருச்சு, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறார். ஓ, அப்ப வந்து உன்னுடைய கைப்பட்டதுக்கே அந்த வில்லு உடஞ்சிருச்சுங்கிறியா? இதை நான் நம்பணுமா அப்படிங்கிற, இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி ராமர் சொல்லவும், சரி அப்படின்னா ஒண்ணு பண்ணும், நீ வந்து என் கையில ஒரு தனுசு இருக்கு, இந்த தனுசு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது சாரங்க தனுசு. இந்த தனுசை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீ வந்து உடைச்சி இது, நீ வந்து இந்த தனுசை வந்து நீ வந்து தொட்டுப்பார். ஏன்னா சிவபெருமானினுடைய தனுசான பினாகனத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கோ அதே பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கும் இருக்கு. அதனால இந்த தனுசுல உன்னால முடிஞ்சது அப்படின்னாக்கா நீ வந்து நான் ஏத்தி காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்ற. சொன்ன உடனே சரி, இதனால என்ன இருக்குது, நான் வந்து எதுக்கும் வந்து இது பண்ண முடியல, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்ட உடனே அவருடைய
பரசுராமருடைய அந்த விஷ்ணுவினுடைய தனுசை வந்து ராமர்கிட்ட கொடுக்குறாரு. ராமர்கிட்ட கொடுத்த உடனே ராமர் அதை வந்து வாங்குறாரு. ராமர் அதை வாங்கின உடனேவே பரசுராமருக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா. ஏன்னா சாதாரணமா அந்த விஷ்ணு தனுசு எல்லாம் யாராலையும் தூக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த பகவான் விஷ்ணுவினுடைய தனுசை வந்து ராமர் தூக்குறாருன்னா அப்ப எப்பேற்பட்ட ஒரு விஷயம் அது. சாதாரண ஒரு மனுஷனால அதை முடியுமா? முடியாது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த வில்ல தூக்கி அதுல நான் ஏத்தி அம்பியும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பூட்டிட்டாரு. அம்பியும் பூட்டிட்டு பரசுராமர்கிட்ட கேக்குறாரு, இதுக்கு வந்து எந்த திசையை நோக்கி இது பண்ணணும், இதனுடைய இலக்கு என்னங்கிறது சொல்லுங்க. இலக்கு இல்லாம இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே பரசுராமர் சொல்றாரு, ராமபாணத்துக்கு ஒரு இலக்கா? ராமபாணத்துக்கு யார் இலக்காகிறது அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, ராமா, நான் வந்து வேற ஏதோ ஒரு காரணமா தான் இங்க வர வேண்டியது. ஆனா வந்து இங்க வந்ததுக்கான காரணம் என்னங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. அதாவது உன்னுடைய பிறப்பு சாதாரணமான பிறப்பு இல்ல. ஏன்னா சாதாரணமான தசரதனால கூட, உங்க அப்பா தசரதன் அவனுடைய முன்னோர்களால கூட இந்த வில்ல வந்து தூக்க முடியாது. அப்பேற்பட்ட மகிமை பொருந்திய வில்லு இது. இந்த வில்ல நீ தூக்கி இருக்கிற. ரெண்டாவது, சிவபெருமானினுடைய சிவதனுசை தூக்கி அதுல நான் ஏத்தி இருக்கிற. சாதாரண விஷயம் இல்ல. அதே போல இந்த விஷ்ணுவினுடைய தனுசையும் நீ வந்து தூக்கி இருக்கிற. இதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயமே இல்ல. இது எனக்கு புரியுது. இது வந்து நீ வந்து சாதாரண மானிட பிறவி கிடையாது. அதனால இந்த இடத்துல வந்து நான் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றேன். என்னன்னா, நீ வந்து உன்னால ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து இந்த உலகத்துக்கு ஏற்பட போகுது. அதனால வந்து நீ இந்த இதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வடதிசை நோக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது பண்ணி விடு. அந்த இடத்துல நான் போய் தவம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே ராமரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வடக்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த அம்பை செலுத்திடுறாரு. செலுத்தி முடிச்சுட்டு சீதாதேவி வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுறாரு பரசுராமர். ராமர் சீதை ரெண்டு பேரையும் நிக்க வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பரசுராமர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு ராமர் வந்து அந்த தனுசை வந்து திருப்பி கொடுக்க போறாரு. திருப்பி கொடுக்க போகும்போது வந்து என்ன சொல்றாருன்னா, பரசுராமர், அதாவது ராமர் வந்து பரசுராமர்கிட்ட சொல்றாரு, இந்த உங்களுடைய தனுசு விஷ்ணு தனுசு இதை வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு. அப்ப வந்து பரசுராமர் சொல்றாரு என்னன்னா, இல்ல அந்த, ஏன்னா உலகத்திலே மகிமை பொருந்தியது ரெண்டே தனுசு தான். ஒண்ணு சிவதனுசு, அததான் நீ வந்து வில்ல வளைக்கிறேன்னு இது பண்ணி விட்ட. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து விஷ்ணுவினுடைய தனுசு. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, சிவதனுசு உனக்கு ராவணனுடைய சம்ஹாரத்துக்கு உதவாது. ஏன்னா அவன் கையில இது வாள் இருக்கு, சரியா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த வாள் இருக்கிற வரையில வந்து சந்திரகாசம் வாள் வந்து அவன்கிட்ட இருக்கு. அதனால இந்த தனுசை வச்சு நீ அவனை சம்ஹாரம் பண்ண முடியாது. இதனால பகவான் விஷ்ணுவினுடைய தனுசு தான் ராவணனினுடைய சம்ஹாரத்துக்கு உதவும். அதனால இந்த தனுசு எனக்கு எதுவுமே தேவையில்லை, உனக்கு தான் இந்த தனுசு தேவை. அதனால நீ இதை உன்னுடைய பயன்பாட்டுக்கு வச்சுக்கோ. இதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி என்னை இங்க வர சொல்லி நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதத்தை உருவாக்கி இருக்காரு இறைவன். அதனால இந்த தனுசை நீயே வச்சுக்கோ. எதிர்காலத்துல உனக்கு ராவணனுடைய சம்ஹாரத்துக்கு இதுதான் பயன்படும் அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்றார் பரசுராமர். சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வாழ்த்திட்டு அங்கிருந்து பரசுராமர் கிளம்புறார். பரசுராமர் அங்கிருந்து கிளம்புன மாதிரியே இவர்கள் எல்லாம், ராமர், தசரதர், ராமர், இவங்க குடும்பம் மொத்தமும், அதாவது இப்ப திருமணம் பண்ணிட்டாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு செட்டா வந்து மிதிலாபுரியில இருந்து அயோத்திக்கு கிளம்பி வராங்க. இதுவரையிலும் சீதாதேவியினுடைய திருமண வைபவமானது இனிதே வந்து நிறைவு பெறுகிறது. அதுக்கு அடுத்தது நாளைக்கு மற்ற விஷயங்களை சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஜெய் ஸ்ரீராம்.